எனக்கு செயின் ஸ்டிச் எல்லாம் சூப்பராக வரும். ஆனால் இந்த செயின் ஃபில்லிங் போடும்போது மட்டும்தான் கிளாத்தில் ஹோல்ஸ் கேப்னு வர்றது என்ன, சில்க் த்ரெட் அடிக்கடி கட் ஆகிறது என்னன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம். இப்படி புலம்புறவங்க வீடியோ சேவ் பண்ணிட்டு இந்த 3 டிப்பையும் உடனே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் கடைசியாக சொல்ல போகிற போனஸ் டிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவுட்லைன் போடும்போது அதில் எத்தனை கார்னர் இருந்தாலும் மறக்காமல் அந்த கார்னர் கிட்ட வரும்போதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு சின்ன லாக் செயின் போட்டுட்டு அடுத்த லைனை ஃபேஸ் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. இதனால உங்களுக்கு டிசைன் எப்படி ட்ரா பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு கிடைக்கும். அவுட்லைன் போட்டு முடிச்ச உடனே உள்ளே இருக்க லேயரை நம்ம ஒன்று ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி போடும்போது ப்ரீவியஸாக போட்ட கார்னருக்கு உள் பக்கமாக ஒரு ஓவர்லாப்பிங் செயின் எடுத்துகிட்டு அடுத்த சைட் டர்ன் பண்ணிக்கணும். இதை நீங்கள் இன்னர் சைடு போடக்கூடிய ஒவ்வொரு லேயர்லேயும் வரக்கூடிய கார்னர்லேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கார்னர் சைடு வரக்கூடிய கேப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே ஸ்ட்ரைட் ஆங்கிளில் போகிற லைன்ஸை விட டீப் கர்வாக வர இடங்களில் தான் அதிகமாகவே கேப்ஸ் வரும். இந்த மாதிரி இடங்களில் நம்ம யூஸ்வலாக 90 டிகிரியில் நீடில் ஹோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிடிக்காமல் 60 டிகிரி ஸ்லாண்டிங்காக நீடில் ஹோல்ட் பண்ணிக்கணும். அதுவும் ரைட் சைடில் போடும்போது லெஃப்ட் ஃபேஸ் பண்ண மாதிரியும், லெஃப்டில் ஸ்டிச்சஸ் போடும்போது ரைட் சைடில் நீடில் ஃபேஸ் பண்ண மாதிரியும் 60 டிகிரி கிராஸ் ஆங்கிளில் பிடிச்சிட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணிங்கன்னா கேப்பே இல்லாமல் ஃபில்லிங் சூப்பராக வரும். போனஸ் டிப் என்னதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச் எல்லாம் ட்ரை பண்ணும்போது நீடிலையும் சரி த்ரெட்டையும் சரி ரொம்பவும் ஃபோர்ஸ் கொடுத்து டைட் பண்ணிடாமல் லூஸாக ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. முதல்ல இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த 3 டிப்பையும் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டிச்சோட லாங் அண்ட் டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டிஎம்க்கு வீடியோட லிங்க் சென்ட் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.